ஹாய், உங்களது வணக்கம். விஜய் நேற்று பார்த்துருப்பீங்க. டெல்லியிலேருந்து அவர் இன்றைக்கி சென்னைக்கு வந்துட்டாங்க. ஒரு மிகப்பெரிய சிபிஐ ஆஃபீஸ்லேருந்து வெளியே வரப்போ மிகப்பெரிய ஒரு வரவேற்பு. எப்படி கையை காட்டிட்டு ஏதோ சினிமாவுக்கு போஸ்ட் கொடுக்குற மாதிரியே வந்தார். எல்லோரும் கமாண்டில் அவர் 41 பேர் இறந்து போயிருக்காங்க, அந்த துக்கம் கூட இல்லாமல் நீங்கள் இப்படி கையை காட்டிட்டு வரீங்கன்னு ஒரு சிலர் பேசுனாங்க. ஸோ இந்த பேச்சு எனக்கு ஒரு சங்கடமாக, ஏன்னா நான் முன்னாள் ரசிகன் அவருக்கு. அரசியலுக்கு அவர் லாய்க்கா இல்லையான்றது எனக்கு தெரியாது, மக்கள் தான் தீர்மானம் ஓட்டை போட்டு. ஸோ இவர் பேசுகிற பேச்சு இப்போ பாஜகவுடன் கூட்டணி போகிறனால விஜய் சிபிஐ வழக்கிலேருந்து விட்டுட்டாங்க. அதனால் இப்போ அவரை குஷியாக வெளியே வராரு. பாஜகவோட ஒரு கூட்டணி பேசியிருக்காங்க, 40 சீட்டு துணை முதல்வர் பதவின்ட்டு பேசி அதுக்கு ஒரு ஓகே சொல்லிட்டாருன்னு ஒரு பக்கம் ரூமர் பேசிகிட்டு இருக்குது. இதுக்கு அதிமுக ஒத்துக்குமானா ஒத்துக்கிறது வாய்ப்பு கம்மிட்டாங்களாம். விஜய் தரப்புலேயே சொல்லிட்டாங்களாம், இல்லை இது ஒரு ரூமர் புரளி, நாங்கள் முதலமைச்சராக தான் ஆவோம், துணை முதல்வர் எப்படி ஆவோன்ட்டு மூத்த தலைவர் அதிமுகவில் இருந்து தாவேக்கால சேர்ந்த கொங்கு மண்டலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு தேர்தல் வகுப்பாளர் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் நம்ம செங்கோட்டையன் அவர்கள் இதை சொல்லிட்டார். நாங்கள் யாருடன் கூட்டணி இல்லை, முதலமைச்சராக விஜய் ஆவார் சொல்லிட்டாங்க. இதை அவர் சொல்கிறப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஏன்னா ஒரு காலத்தில் தலைவா படம் ரிலீஸ் அப்போ போயஸ் கார்டனில் அவர் நின்றுட்டு இருந்தப்போ இவர் தான் பேசி இது பண்ணிட்டு போனோம். இவர்கிட்ட தான் அம்மையாரை பார்த்து எப்படியா படத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்ட்டு சொன்ன விஜய் அவர்களை இவர் இன்றைக்கி தலைவர்னு சொல்கிறது பிறவி அதிமுக தொண்டர்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்துது. ரெண்டாவது இவர் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏர்போர்ட்டில் பார்த்தோன்னா நம்ம ஆதவர்ஜனுடைய பேக்கில் சில மதுபானம் பாட்டு இருந்துச்சு. இது திமுகவின் சதி, இது திமுகவின் வேலைன்னு சொல்லிக்கிட்டு ஒரு கட்சிக்காரங்க சொன்னாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா இப்போ ஏர்போர்ட் இருக்கிற டோட்டலி சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல். ஏர்போர்ட்டை ஒரு சின்னதாக ஒரு கல்லை நம்ம உடைக்கணும்னா கூட சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பர்மிஷன் இருந்தால் தான் முடியும். அது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஏர்போர்ட் அப்படிலாம், தமிழ்நாடு மட்டும் அது விளக்கிடலாம். ஆனால் இது மட்டும் மத்திய அரசுடைய கண்ட்ரோல் இல்லாமல் மத்திய அரசு குறை சொல்லாமல் வேணும்ட்டு திமுக சொல்கிறாங்க. அதுதான் எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா எதுவுமே தெரியாத ஒரு ஃபண்டமெண்டல்ஸே தெரியாதவங்களை கட்சியை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. சரி, நான் இப்போ விஷயத்துக்கு வரேன். விஜய் அவர்கள் இப்போ பார்த்தா ராமதாஸுடைய பாமக கூட்டணி பேசுகிற மாதிரியும், நம்ம சசிகலாமா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. கட்சி பேரே தெரியல எனக்கு. ஏன்னா அதை பற்றி நான் பேசலை. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு ஒர்த்தான்றது மாதிரி யோசனை பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது ஒவ்வொரு யூடியூபரும். ஏதோ ஒரு புரட்சி, ஏதோ ஒரு கட்சி அதிமுக ஏதோ ஆரம்பித்தா அது பேரே நமக்கு வாயில் நுழையலை. அவங்க கட்சியும் விஜய் அவரோட பேசிகிட்டு இருக்குன்னா பாஜகவும் விஜய் அவர்களை விடுற மாதிரி இல்லையா? ஏன்னா 30ஆம் தேதி வேட்புமனு தாக்கலுக்கு 9ஆம் தேதி வேட்புமனு கடைசி நாள், 23 தமிழ்நாட்டோட எலெக்ஷன், மே 4ஆம் தேதி தேர்தல் ரிசல்ட். இதுதான் இப்போ போயிட்டு இருக்குது. நேற்றுலேருந்து தேர்தல் விதிமுறைலாம் அமலுக்கு வந்துருச்சு. ஸோ இன்னும் விஜய் அவரோட முடிவு பார்த்துக்கிட்டே இருக்கிறது நான் முதலமைச்சர் வேட்பாளர் வருமேன்னு சொல்கிறேன். தனித்து நின்று இந்திய அரசியலில் ஒரு எந்த விதமான எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு 2 தேர்தலை மீட் பண்ணி அதுக்கப்புறம் பெரிய கட்சிகள் தமிழ்நாட்டில் சொல்லலாம். விஜயகாந்த் 2006 தனித்து நின்று விருத்தாச்சலத்தில் ஜெயித்தார். அப்போ என்னென்னா ஒரு மிகப்பெரிய ஒரு 6% வாங்கினார். அதுக்கு 2009 எந்த சீட்டும் ஜெயிக்கல. 2009 பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 8% ஓட்டு வாங்கினார். 2011 எலெக்ஷன்னா அம்மையாரே விஜயகாந்த் தனித்து நின்னா நமக்கு டேமேஜ் ஆகிடும்னு சொல்லிட்டு கூட்டணியில் வச்சுக்கிட்டாங்க. கூட்டணியை சேர்த்துக்கிட்டாங்க. நம்ம 41 சீட்டு கொடுத்து 29 சீட்டு ஜெயித்தார். இப்போ விஜய் அவர் எந்த தேர்தலுமே மீட் பண்ணல. எந்த தேர்தலும் சந்திக்காத விஜய் அவர்களுக்கு 40 சீட்டு ப்ளஸ் துணை முதல்வர் பதவி கொடுக்கும் அளவுக்கு அதிமுக மாநில பொதுச் செயலர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன முட்டாளான்ற அந்த ஒரு கேள்வி எழுந்துட்டு இருக்குது. ஏன்னா அவரும் இல்லை, இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன், எந்த தேர்தலையும் சந்திக்காத ஒரு கட்சிக்கு எப்படி 40 ப்ளஸ் அமைச்சர் பதவி நான் கொடுக்குன்னு சொல்லிட்டு காட்டமாக சொன்னதை மாதிரி ஒரு தகவல். ஸோ இதனால் தாவேக்காவும் அப்செட்டாக இருக்கனால பாஜகவை எப்படியாவது விஜய் கூட்டணியில் சேர்த்துணும்னு சொல்லிட்டு எடப்பாடியார்ட்ட சொல்லிட்டு இருக்கிற மாதிரியும், பாஜக ஒரு 30 சீட்டு நாங்கள் எங்களுக்கு வேணால் கொடுங்க, விஜய்க்கு ஒரு 60 சீட்டு 70 சீட்டு கொடுங்கன்ட்டு அதிமுக அழுத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு பேச்சு வந்துக்கிட்டு இருக்குது. இதை நம்பணுமா நம்மளையா தெரியல. ஒரு இரும்பு பெண்மணியின் கட்டுப்பாட்டில் இருந்த அதிமுக, ஒரு எஃகு கோட்டை போல் இருந்த ஒரு அதிமுக 234 தொகுதி இரட்டைகளை மட்டும் நின்ற அதிமுக. திமுக கூட 234 தொகுதியில் இரட்டை உதயசூரியன் சின்னத்தில் நின்று இருக்காங்க. ஆனால் 2016 நின்ற ஒரு பெரும்பான்மை வென்ற ஒரு அதிமுக ஒரு நடிகர்கிட்ட போய் இன்றைக்கி ஒரு வருவாரா மாட்டார், அவரை நம்பி தான் ஜெயிக்க முடியுன்ற நிலைமை இருக்குன்றப்போ நினைக்கிற பொழுது ஒவ்வொரு அதிமுக தொண்டனுக்கு இது ஒரு வழியாக தான் இருக்குது.
ஸோ ஏன்னா முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் ஐயா அவர்களே சொல்லிட்டாரு, அதிமுக தொண்டனை கண்டு நான் வருத்தப்படுகிறேன், அவர்கள் இப்படி ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. புதுசாக ஒரு கருத்து கணிப்பில் என்டிஏ தான் ஜெயிப்பாங்களாம், 30-40% என்டிஏக்கு வருமா, 39% வந்து திமுக காங்கிரஸுக்கான். இது நம்பணுமா நம்புகிற மாதிரியா சரியாக தெரியல. ஏன்னா மீடியாலாம் அது கோடி மீடியான்னு சொல்லிக்கிட்டு ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க, எல்லாமே அவன் கட்டுப்பாட்டில் போயிடுச்சு. ஸோ அந்த ஒரு கருத்து திணிப்புன்றதான் அதை பேசுகிறாங்க. 400 சீட்டு ஜெயிப்பேன் 2024 சொன்னாங்க, ஆனால் அவர் என்ன மைனாரிட்டியாக தான் ஆனாருன்ட்டு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இந்தியும் கருத்து கணிப்பு நம்பாமல் கருத்து திணிப்புன்னு நம்ம நம்பிட்டு அப்படியே விட்டுட்டு போகிறான், நமக்கு நல்லது. விஜய் அவர்கள் தாவே கட்சி தலைவர் விஜய் அவர்கள் என்ன முடிவு எடுக்க போகிறான்னு நமக்கு சரியாக தெரியல. அவர் நம்பி யார் கூட்டணி வரப்போகிறான்னு நமக்கு தெரியல. பனையூரை நோக்கி இரட்டை இலை மொபைல் ஜன்மத்திலேருந்து போகுதா இல்லையான்றதை நம்ம பொறுமையாக பார்த்தாகணும்னு சொல்லி என் வீடியோவை முடிச்சுக்கிறேன். உங்களை விடைபெறும் முத்து பிரகாஷ். பாய் பாய்.